முறையா நீங்க வந்து தொடங்கி வச்சிருக்கீங்க. நீண்ட நேரம் வந்து அந்த மலர் கண்காட்சியை ரொம்ப ரசிச்சு பாத்தீங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சார்? எப்படி நீண்ட நேரம் பார்த்தாங்கிறதுனால சிறப்பா இருந்ததுன்னு அர்த்தம். சிறப்பா இருந்ததுன்னு அர்த்தம். ரொம்ப சிறப்பா இருந்தது. எதிர்பார்த்தோட நல்லா இருந்துச்சு. சார், குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்காரு, விளக்கம் கேட்டிருக்காங்களே, பாக்குறீங்க சார்? நேத்தே நீங்க அறிக்கை வெளியிட்டாச்சா? மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாநில தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அந்த அடிப்படையில உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். மத்திய அரசு வந்து இந்த இதுல சர்வாதிகாரத்தை கடைபிடிக்கிறாங்களா சார்? இப்ப இல்ல, தொடர்ந்து அதான் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. சார், ப. சிதம்பரம் இந்தியா கூட்டணி வீக்கா இருக்குன்னு சொல்லி ப. சிதம்பரம் அது அவருடைய கருத்து. 2026 மட்டும் இல்ல, 2031 அதுக்கப்புறம் வர 36 எல்லாமே திராவிட முன்னேற்ற ஆட்சி தான். திராவிட முன்னேற்ற ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நிலைச்சு நிற்கும். 2100 வரைக்கும் அவங்க தான் மேடம். 2100 வரைக்கும் அவங்க தான். நீங்க 2036 அப்படின்னு சொல்லிட்டீங்க. 2100 வரைக்கும் அவங்க தான். 2026 ஒருவேளை திமுக வந்து மீண்டும் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா, தமிழகத்தினுடைய நிலை நினைச்சு பாருங்க. தமிழகத்தினுடைய நிலை வந்து அவங்க செய்வது வந்து சரி அப்படின்னு சொல்லி வந்து மக்கள் ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து எல்லாருமே மாறிக்குவாங்க. திமுக அரசு வந்து நன்றாக செய்கிறது அப்படின்னு சொல்லி இவர்கள் சொல்ல வாயிருக்கிறவன் என்ன வேணாலும் சொல்லாம, இதே ஸ்டாலினுடைய பாஷையில சொல்லணும்னா வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோங்கிற வார்த்தையில அவர் என்ன வேணாலும் பேசலாம். 2036 முதலமைச்சர் நிறுத்திட்டாரு. 2100 வரைக்குமே சொல்லலாம் மேடம், ஒன்றும் தப்பு இல்லை. 2100 வரைக்குமே சொல்லலாம். இவர் 2100 வரைக்குமே இவருடைய பையன், இவருடைய பேரன், வழித்தோன்றவர்கள் எல்லாருமே வந்து இது அரசாட்சி தானே. ஏன்னா இன்னைக்கு மன்னருக்கு அப்புறம் இளவரசருக்கு அப்புறம் அவருடைய பையன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் இவர்கள் 2100 வரைக்கும் ஆட்சி செய்வாங்க. இதெல்லாம் வெக்கங்கட்ட ஒரு செயல் ஸ்டாலின் அவர்கள் செய்வதெல்லாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் மேடம், இந்த சமூக நீதியை காப்பாற்றுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முதலமைச்சர் பேசுறாருல, இவர்கள் கட்சியை சேர்ந்த யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பொதுச் செயலாளராகவோ ஒரு கட்சியினுடைய தலைவராகவோ பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தனை கொண்டு போய் ஒரு 5 நாள் உட்கார வைக்க சொல்லுங்க. இவர்களால உட்கார வைக்க முடியாது. ஒரு வெறும் 5 நாள். இப்ப ஆராசா இருக்காரு அந்த கட்சியில, அந்த ஆராசாவை கொண்டு போய் கட்சியினுடைய தலைவரா ஒரு 5 நாள் உட்கார வைக்க சொல்லுங்க. உட்கார வைக்க மாட்டாங்க. இவர்கள் தான் சமூக நீதியை காப்பாற்றுறாங்க. எங்க கட்சி அப்படி கிடையாது. நான் தெளிவா ஒரே விஷயம் சொல்லுவேன் மேடம், எங்க கட்சியில அடுத்த மாநில தலைவர் யாருங்கிறது எங்களுக்கே தெரியாது. ஆனா உங்க கட்சிக்கு, திமுக கட்சிக்கு அடுத்த 50 வருஷத்துக்கு அவர்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் யார் அப்படிங்கறத எங்களால இன்னைக்கே சொல்ல முடியும். இன்னைக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின், அடுத்து இன்பநிதி ஸ்டாலின், அடுத்து அவருடைய குழந்தை பிறந்துச்சுன்னா அவர் தான் அந்த கட்சியினுடைய மாநில தலைவர். அதைத்தான் அவர்கள் இப்ப செய்து கொண்டிருப்பார்கள். 2100 வரைக்கும் கூட ஸ்டாலின் அவர்கள் வச்சுக்கலாம். நாங்க வாயில தானே என்னென்னவோ சொல்றாங்க, அது வாயில என்ன சொல்லி. அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது மாதிரி கனவு காண்பது அப்படின்றது அவருடைய உரிமை. அதுல வந்து ஸ்டாலினால வந்து டைரக்டா இல்லப்பா அடுத்த எலெக்ஷன்ல நம்ம 200 தொகுதியிலையும் தோத்துற போறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மன ஆறுதலுக்கு தான் சொல்லணும். 2 விஷயம். ஒண்ணு, தோத்துருவோன்றது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்து ஸ்டில் நம்ம வந்து ஒரு டீசென்டான எதிர்கட்சியா வரணும் அப்படின்றதுக்காக உசுப்பேத்துறதுக்காக, உடன்பிறப்புகளை உசுப்பேத்துறதுக்கு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை என்றால் உண்மையில் களத்தில் என்ன நடக்கிறது அப்படின்றது தெரியாத அளவுக்கு ஸ்டாலின் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் நாம் வைக்க வேண்டியிருக்குது. உண்மையிலே எல்லாரும் வந்துட்டு, சார் நீங்க கொடுத்த அந்த 1000 ரூபாய் திட்டம் சூப்பர் ஹிட், பம்பர் ஹிட், நீங்க தான் அடுத்த தடவை முதல்வர். நீங்க வந்து அந்த விடியல் பயணம்னு ஒண்ணு சொன்னீங்க, ஓஷி பஸ் நம்ம பொன்முடி அவர்கள் சொன்னாரு, அது வந்து சூப்பர் ஹிட். 1000 ரூபாய் கொடுத்ததுல ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி போட்டிருக்கீங்களா அப்படின்னு கதிரானந்த் கேட்டாரு. எல்லாம் மீறி நீங்க 40 ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னா மக்கள் ஆதரவு உங்களுக்கு தான் அப்படின்ட்டு கூட இருக்கிறவங்க எல்லாம் துதிப்பாடி கொண்டிருப்பதால் ஒருவேளை இது அறியாமையில் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. பட் எல்லாரும் சொல்றதுதான், ஏன் சீமான் அவர்கள் சொல்றது இல்லையா, இந்த நிலைமை என் கையில சிக்கிச்சுன்னா எல்லாரும் சின்னபின்னம் ஆயிடுவீங்க அப்படின்னு சீமான் சொல்றாரு. விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து 2024-26 வந்து எனக்கும் இவங்களுக்கும் தான் ஆட்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முதல்ல ஸ்டாலின் அவர்கள் கிட்ட அந்த 2036 கூட கரெக்டா வரல, 2024 அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் கரெக்ஷன் பண்றாரு 26 அப்படின்ட்டு. சோ ஸ்டாலின் அவர்கள் அந்த கனவு உலகத்தில் இருக்கலாம், ஆனால் நிதர்சனம் அப்படின்றது வேறையாகத்தான் இருக்கிறது. எப்போ அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததோ அன்னில இருந்தே ஸ்டாலின் உட்பட அனைத்து திமுகவினரும் புலம்போதை பார்த்தாலே உங்களால் புரிந்து கொள்ள முடியும் எவ்வளவு பயத்தில் திமுக இருக்கிறது. அதனால ஒண்ணு அறியாமையில சொல்றாங்க, இல்லைன்னா உசுப்பேத்தி கொஞ்சம் ஒரு டீசென்டான எதிர்கட்சியா வந்துடலாம். 2011 மாதிரி 2011 மாதிரி எதிர்கட்சி அந்தஸ்து கூட வராம திமுக போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால ஒரு எதிர்கட்சியாவது வரத்துக்காவது உடன்பிறப்புகளை உசுப்பேத்து